நீங்கள் எம்ஜிஆர் நினைவில்லம் டி நகரில் இருக்குது, அங்கே போனால் ஒரு சிங்கம் பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை எல்லாரும் அடிமை பெண்ணில் நடித்த சிங்கம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, இது நாடோடி மன்னன் படத்தில் அவர் சிங்கச்சண்டை இப்போது 1956-57 எடுத்த படம். அது 58 ஆகஸ்ட் 22 வெளிவந்தது. ஆனால் 56-57 அந்த ஷூட்டிங் 2-3 வருஷம் நடந்துச்சு. அப்போது 2 சிங்கம் வாங்கி எம்ஜிஆர் வளர்க்குறாரு, ராஜா ராணி அப்படின்ட்டு. அந்த சிங்கம் அவருடைய வீட்டில் தான் வளர்த்தார். அதுக்கு பிறகு சத்யா ஸ்டுடியோவில் வளர்த்தது அடிமை பெண்ணுக்கு வாங்கிய சிங்கம். அப்போது வீட்டில் வளர்க்கும்போது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அந்த சிங்க பயிற்சியாளர் ஒரு சிங்கத்தை கட்டி போட்டுட்டு, அதாவது ஒரு சிங்கத்தினுடைய முதுகில் அந்த சங்கிலியை போட்டுட்டு, எப்பவும் முதுகில் கயிறோ சங்கிலியோ கிடந்தால் அந்த விலங்குகள் அசையாது, அப்படியே இருக்கும். அது ஒரு கட்டுப்பாடோடு இருக்கும் முதுகில் ஏதோ ஒன்று கிடக்கும் போது. அப்படி ஒரு சிங்கத்தினுடைய முதுகில் சங்கிலியை போட்டுட்டு இன்னொரு சிங்கத்தை கட்டி போடுறாரு. வாசல் பகுதிக்கு கூட்டி கொஞ்சம் நேரம் அப்படியே காத்தோட்டமாக அதை உட்கார விடுவாங்க, என் நேரம் கூண்டிலே இருக்க வேண்டான்ட்டு. இதை கட்டி போட்டுக்கிட்டு இருக்கும் போதே இந்த முதுகில் சங்கிலி போட்டிருந்த சிங்கம் அப்படி ஒரு சிலுப்பி அந்த சங்கிலியை கீழே தள்ளி விட்டுட்டு அது பாட்டுக்கு நடந்துருச்சு. நடந்தால் எங்கள் பக்கத்து பங்களாக்குள்ளே போயிடுச்சு. பக்கத்து பங்களாக்குள்ளே சிங்கம் வர்றதை பார்த்து எல்லாருக்கும் ஒரே டெரர். பயந்து தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்தவன் நின்னவன் அங்கே இருந்து ஆட்கள் எல்லாரும் மாடிக்கு ஓடிட்டாங்க. போய் மேலேருந்து பார்க்குறாங்க, சிங்கம் அப்படியே கிராண்டாக மெஜஸ்டிக்காக அது அந்த மெயின் கேட்டு, பங்களான்னா எப்படி இருக்கும் கேட்டு, அந்த கேட் வழியாக உள்ளே அப்படியே மெஜஸ்டிக்காக வருது சிங்கம். பின்னாடியே இந்த சிங்கத்துக்கார பயிற்சியாளர் அவர் பயந்து ஓடியாடுறார். ஐயோ சிங்கம் போகுதே போகுதே போகுதே, என்ன ஆகுமோ தெரில அப்படின்ட்டு ஓடி அப்புறம் சிங்கத்தை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறார். இது எதுக்கு இதில் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஜூவில் ஒரு பார்க்கு, ஒரு உயிரியல் பூங்காவில் அங்கே புலி சுதந்திரமாக உலாவிக்கிட்டு இருக்கு. கீழே நம்மெல்லாம் மேலே நின்று பார்க்குறோம், ஒரு 10 அடி இதுக்கு மேலே நின்று பார்க்குறோம். இதில் ஒரு இளைஞர் என்ன பண்ணிட்டாரு, கால் தவறி அந்த குழிக்குள்ளே விழுந்துட்டார். விழுந்தால் புலி முன்னாடி நிற்கிது, இவர் நிற்கிறாரு. புலியை பார்த்து இவர் பயப்படுறாரு, ஒரு ஹேண்ட்பேக்கோடு நிற்கிறாரு. அவர் சு அப்படின்றார். சூன்னு அது ஓடுறதுக்கு அதனால் நாய்க்குட்டியா பூனைக்குட்டியா? இதில் இந்த மேலே நின்ன மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, மேலே இருந்து கல்லை விட்டு எறிகிறது ஏதாவது அதுக்கு மேலே போடவும், அது அந்த புலி மேலே இருக்கிற மக்கள் மேலே பாயாமல் இந்த முன்னாடி நின்ன ஆளை காலை பிடிச்சி கவ்வி இழுத்துக்கிட்டே போயிடுச்சு. அப்போது இந்த புலி சிங்கம் இந்த மாதிரி காட்டு விலங்குகள் வரும்போது நம்ம அதை துன்புறுத்தக்கூடாது. அதுக்கு புரியாது. என்ன புரியாது, நம்ம மேலே கல்லை விட்டு எறிகிறாங்க, நம்மளை துன்புறுத்துகிறாங்க அப்படின்னும் போது இந்த இடத்த விட்டு போயிடணும், அவ்வளோதான் அதுக்கு தெரியும். கல் எறிகிறது, மேலே நிற்கிறாள், இந்த கீழே விழுந்தாலும் இவர் தெரியாமல் வழிதவறி விழுந்துட்டாரு அப்படின்னு அந்த புலிக்கு தெரியாது. அது என்ன செய்யுது, அந்த ஆளை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுது. அது மாதிரி இந்த சிங்கம் தான் வீட்டை விட்டு கிளம்பி வரவும் வழியில் யாராவது அது மேலே ஒரு கல்லை விட்டு எறிஞ்சு சூன்னு சொல்ல, அது பாட்டு யாரையாவது காலக்கவி இழுத்துட்டு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு இந்த பயிற்சியாளருக்கு பயம். அப்போ அவர் வேகமாக அந்த சிங்கத்தை கொண்டு போயிட்டார். அப்போது என்ன பண்ணாங்க, சரி நீ சிங்கம்லாம் வச்சுருக்க வேண்டாம், இது ஒழுங்காக இருக்க மாட்டேனுது, இந்த பையனுக்கும் ஒரு கண்ட்ரோல் இல்லை, அனுப்பிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் ஒரு சிங்கம் செத்து போயிடுது. அந்த நாடோடி மன்னனில் சிங்கம் ஃபைட்டு வைக்கலை. எம்ஜிஆர் தான் ஒரு படத்துக்கு 3 படத்துக்கு உண்டான ஃபில்ம் எடுப்பார்ல, எடுத்து அது ரொம்ப செலவாயிருச்சு. சரி நீ சிங்க சண்டையெல்லாம் வேண்டான்னு விட்டுட்டாங்க. அப்போவே அவருக்கு ஆசை, 57 ஏற்பட்ட ஆசை 67 தான் நிறைவேறுச்சு. 69 தான் அடிமை பெண் படம் வந்தது. அப்போது அந்த சிங்கத்தை அனுப்பிட்டு அதில் ஒரு சிங்கம், அந்த ராஜா சிங்கம் தான் இறந்து போயிருச்சு. அதை பாடம் பண்ணி எம்ஜிஆர் தன்னுடைய ராமாவரம் தோட்டத்தில் அவர் ஹாலில் இருந்து டைனிங்க்கு போகிற வழியில் ஒரு மாடி படிக்கட்டு வரும். ஹாலில் தாண்டின உடனே மாடி படிக்கட்டு, அவர் மேலே அவர் ரூமில் இருந்து வர்றது, அதுக்கு எதிராக தான் டைனிங் ரூம். இதுக்கு இடப்பட்ட பகுதியில் அந்த சிங்கத்தை பாடம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதற்கு பிறகு அவர் நினைவில்லம் ஏற்படுத்தின பிறகு அந்த சிங்கத்தை கொண்டு இங்கே வச்சாங்க. அது அடிமை பெண்ணில் நடித்த சிங்கம் கிடையாது, அது நாடோடி மன்னனுக்காக வாங்கப்பட்ட சிங்கம். இனி அடுத்து அடிமை பெண் பற்றி நம்ம அடுத்து பார்ப்போம்.